இந்த கடை நூடுல்ஸ்ல வந்து பயங்கரமா சில்லி பவுடர் போடுறாங்க. இதுதான் ஜப்பான்லேயே ஸ்பைசியஸ்ட் நூடுல். விஷயம் தெரியாம தலைவன் மீடியம் ஸ்பைஸ்ல வந்து நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிடுறான். அதை கேட்டதும் ஓனர் ஷாக் ஆகி சத்தமா அனௌன்ஸ் பண்றாரு, மீடியம் ஸ்பைஸ்ல ஒருத்தர் நூடுல்ஸ் கேட்டிருக்காரு அப்படின்னு. அதை கேட்டதும் அங்க சுத்தி இருக்கிற கஸ்டமர் எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. தலைவனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே இவருக்கு நூடுல்ஸ் ரெடி பண்றாரு. காரத்துல என்னென்னலாம் போட முடியுமோ அது எல்லாத்தையும் போடுறாங்க. அப்புறம் அவரோட கை வலிக்கிற அளவுக்கு மனுஷன் சில்லி பவுடர் போடுறாரு. ஒரு வழியா நூடுல்ஸை செஞ்சு கொடுத்துறாரு. அதோட ஸ்மெல்லையே தலைவனுக்கு கண்ணுல இருந்து தண்ணி வருது. இதை சாப்பிட்டா எங்க இருந்து தண்ணி வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். எல்லா கஸ்டமரும் இவனை தான் வெறி கொண்டு பாக்குறாங்க. தலைவன் ஃபர்ஸ்ட் போயிட்டு எடுக்கிறான். அதுலயே கண்ணெல்லாம் கலங்கிருது. என்ன பண்ணான்னு தெரியாம காரத்துல தண்ணி எடுத்து குடிக்கிறான். அதை பார்த்து சுத்தி இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. உடனே தலைவனுக்கு வெறி வந்து இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை மடிச்சு விட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அது காரமா இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்டா இல்லாட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறான். அவன் மூஞ்சு ஃபுல்லா பயங்கரமா வேக்குது. மூஞ்சும் செவப்போகுது. அவன் சாப்பிட்றத பார்த்து மத்தவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. 10 நிமிஷத்துல பவுலையே காலி பண்ணிடுறான். அதை சாப்பிட்டு முடிச்சதும் அந்த கிழவன்ட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்கறான். ஏன் மக்கள் இவ்வளோ காரமா சாப்பிடுறாங்க, அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நீ இந்த கடையை விட்டு வெளியே போகும்போது உனக்கே புரியும் அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு ஒன்றும் புரியாம கடையை விட்டு வெளியே போறான். அப்ப அவன் மேல வந்து ஒரு ஜில்லுன்னு ஒரு காத்து அடிக்குது. அந்த காத்து பட்டதான் அவன் மறுபிறவி எடுத்த மாதிரியே ஃபீல் பண்றான்.